நாகசக்தி இப்போ நம்ம நாகவனத்தில் பூ பறிக்க வந்திருக்கோம். முதல்ல நம்மளை செம்பருத்தி வருக வருக என்று வரவேற்கிறது. நிறைய பூத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போகலாம். வாங்க வாங்க. மாங்காய் கொத்து கொத்தாக தொங்குகிறது. எவ்வளோ சரஞ்சரமாக பிடிச்சிருக்கா. இந்த காய் தான் ஃபஸ்ட் காய். முத்துற ரேஞ்ச் ஆயிடுச்சு. மனோரஞ்சிதம் எவ்வளோ பூ பூத்துருக்கீங்க இன்றைக்கி நல்ல மோடமாக இருக்குது. மற்ற ஏரியாக்கெல்லாம் மழை பெய்யுது போல், அதனால் நமக்கு ஒரு மோடமாச்சும் போட்டிருக்கு. இல்லைன்னா வெயில் 7 மணிக்கே வெயில் வந்துடும். அப்படியே உள்ளே போய் இது வந்து அத்திப்பழம். அத்தி செம்பகம் நிறைய பூத்துருக்காங்க. கொஞ்சம் மோடம் போட்டதுனால வெளிச்சம் குறைவாக இருக்கிறது. அடுத்து நம்ம பாரிஜாதம், தினந்தோறும் பூக்கும் பாரிஜாதம். இன்று எத்தனை ஜாதம் இருக்கிறது? ஒரே ஜாதம்தான் இருக்கிறது. இங்கே 1, இங்கே 1, 2, அங்கே 1, 3, அங்கே 1 இருக்குது, 4. சரி, 4, இங்கே 1, 5, அப்புறம் 1, 6 பாரிஜாதம் இருக்கிறது. வராய் அம்மாவுக்கு 3, நாகம்மாளுக்கு 3. சரி, அப்படியும் காலடியில் ஒரு ஒன்று இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். பப்பாளி வேணும் என்பவர்கள் நாகபுரம் தொடர்பு கொள்ளவும். பப்பாளி தயார் நிலையில் உள்ளது. இங்கே ஒரு கொய்யா ரொம்ப அதிகமாக காய்ச்சிச்சு. இந்த கோவில் வேலை எப்போ வெட்டி விட்டது அது கோவப்பட்டு இப்போ தான் தளைஞ்சு வந்திருக்கு. இல்லைன்னா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே வர்ற மக்கள் வந்து கொய்யா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ இங்கே ஒரு கொய்யா இருக்குது. நல்ல கொய்யா, நல்ல டேஸ்டான கொய்யா. சரி, அனைவருக்கும் நன்றி. நான் அம்மாவுக்கு பூ பறிச்சுட்டு அம்மாவை தரிசனம் காண செல்ல இருக்கிறேன். எல்லோரும் எப்போவும் அம்மா அருளோட ஆரோக்கியமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அம்மாட்ட உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி நாகசக்தி. ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.